நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ஈரானோட அந்த ரிட்டாலியேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா, காலையில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வீடியோ போட்டோம். காலையில் நான் வீடியோ போடும்போது ஈரான் வந்து ரிட்டாலியேஷன் ஒன்றும் பண்ணலை, அமைதியாக ஒரு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே அமைதியாக இருந்தாங்க. என்ன செய்ய போகிறோம் என்னன்னு தெரியாமல் இருந்தோம். அதுக்கடையில் நம்ம பின்னூட்டத்தில் நண்பர்கள் வந்து இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, உங்களுக்கு தெரியலை அப்படின்னாங்க. ஏன்னா இப்போது எப்படின்னா, நம்ம வந்து லைவ் வந்து போடுறதில்ல, அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து கரெக்டாக வந்து தரவுகள் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு போடுறது. சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே ஈரானில் என்ன நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னென்னா, ஈரானில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள், அதில் ரொம்ப முக்கியமாக 40 பேருக்கு மேலே பெண் குழந்தைகள், சிறுமிகள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ஜென்ஸு எல்லாம் சேர்த்து 50 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் வந்து இறந்து போயிருக்காங்க. அது போக அங்கே நம்ம இது ஐஆர்ஜிசியோட ஒரு முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. சரி, அது போக மற்ற வந்து ரூமர்ஸ் எல்லாம் நிறையா வருது. அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் அவர் கம்பெனியை பற்றி, பெசஸ்கேன் பற்றி, இதை பற்றி ரூமர்ஸ் நிறையா வருது. அதெல்லாம் நம்ம வந்து எதையும் நம்ப வேண்டியதில்லை. ஏன்னா அது வேணும்னு பரப்பக்கூடிய ரூமர்ஸ், அதை விட்டுருவோம். சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஈரான் உள்ளே வந்து காலையில் அடித்த அடி பயங்கரமான அடி. ஓகே, அது ஏன் தடுக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். அது இது வந்து எப்படின்னா, ஒரு அசம்ஷன் தான். வேணும்னே தடுக்காமல் விட்டு 2 இடத்துல அடிபட்டதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடிக்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்னு. அந்த திருப்பி அடிக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அங்கே திருப்பி அடிக்க ஆரம்பித்தது எந்த அளவு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது வந்து ரொம்ப, அதாவது ஒரு அந்த அந்த அளவு எப்படின்னா, இஸ்ரேலில் வந்து டெல் அவீவ், அந்த வீடியோவை பார்க்கணும். அதாவது எல்லா இடத்துலையும் வீடியோ வந்து அலோவ் பண்ணலாம், ஆனால் சில வீடியோக்கள் எதோ வருது, வந்தால் அடித்த அடி. அதில் வந்து மேலே இதை வச்சு அயன்டோம் இருக்கு இல்லையா, அயன்டோம் வந்து நிறையா மிசைல்ஸை இது இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. அதையும் தாண்டி டெல் அவீவ் வந்து தரமட்டமாகிற அளவுக்கு அடி பின்னிக்கிட்டு இருக்காங்க அங்கே. அதுவும் இல்லாமல் ஹைஃபா துறைமுகம், அங்கே வந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடந்த எல்லாத்தையும் எடுத்து வீடியோலாம் போடுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார் வந்து, அங்கே ஒரு யூதன், அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாருங்கள், ஈரான் வந்து குடியிருப்பு பகுதியில் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை அப்படின்றாங்க. டேய், என்னடா இது அநியாயமாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கே குடியிருப்பு பகுதியில் அங்கே ஸ்கூலில் அடித்து 50 பேருக்கு மேலே பள்ளி குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இங்கே போட்டதில் இன்னும் என்ன கேஷுவாலிட்டி, எவ்வளோ பேர் இஸ்ரேலில் யூதர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பெருசாக கேஷுவாலிட்டி ஆனால் நிறைய வந்திருக்கு. அதை பற்றின ஒரு டீட்டெயிலும் வரல. ஆனால் அங்கே விழுந்தது பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பயங்கரமாக பற்றி எரியுது. ஸோ டெல் அவீவ், ஹைஃபா, அதெல்லாம் வந்து பயங்கரமான டேமேஜ். அது போக இஸ்ரேலோட சவுத் சைடு அந்த சிட்டிலேயும் வந்து ஏதோ விழுந்திருக்கதா சொல்கிறாங்க. அதை பற்றின டேட்டாஸ் வந்து இன்னும் கையில் கிடைக்கல. ஆனால் என்ன ஒரு முடிவு அப்படின்னா, இதோடு சேர்த்து இந்த பிரச்சனை இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோமா, அதே மாதிரி விடாமல் ஏவுகணை வந்து மழை மாதிரி பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஈராக்கில் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜோர்டானில் அடிச்சிருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் பஹ்ரைனில் அடிச்சிருக்காங்க, யுஏஇ, குவைத்து, இந்த மாதிரி எல்லாத்துலையும், அப்புறம் கத்தார். இதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது எங்கன்னா பஹ்ரைனில் வந்து அவங்க இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அது விழுந்து வெடித்து செதறுது பாருங்கள். பயங்கரமான, அப்படி வெடித்து அப்படி செதறுது. அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணாமல் நேரடியாக ஈரான் அனுப்புறது பூரா விழுந்தால் என்ன நடக்கும். இப்போவே வந்து இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து சோழி முடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் யுஏஇ வந்து நமக்கு நெருக்கமான கண்ட்ரி. ஏன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தம் நிறைய இருக்காங்களா, அங்கேருந்து தகவல் வந்துகிட்டே இருக்குது. நம்பர் 1 என்னென்னா, எவ்ரி ½ அன் ஹவர் அபுதாபியில் வந்து டம்முன்னு சத்தம் கேட்குது. என்னென்னா, இன்டர்செப்ட் பண்ணுறது. ஏர்போர்ட்லேருந்து ஓரளவு பக்கம்தான் அந்த தாஃப்ரா அவங்களுடைய ஏர்பேஸு, அமெரிக்காவோட ஏர்பேஸு, வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இதை துபாயை கிராஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அங்கே மரீனா, துபாய் மரீனான்னு இருக்குது, அந்த ஏரியாவில் மேலே வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அந்த பண்ணுறது வந்து அடிபட்டு அங்கே விழுந்தது என்னென்னா, ஒரு இதில் பாம் ஜுமேரா, அந்த பாம் ஜுமேராக்குள்ளே விழுந்து வீடியோலாம் வந்திருக்கு. அந்த வீடியோ வந்து இப்போ உடனே போட முடியுமான்னு தெரியல, அடுத்து இதில் போடுறோம். பாம் ஜுமேராவில் விழுந்து பயங்கரமாக எரியுது.
அப்போ என்ன அங்கே வந்து மக்கள் உடனே 4 பேர் வந்து காயம்பட்டிருக்காங்களாம். அந்த 4 பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே துபாய் மீடியா வந்து எக்ஸ் தளத்தில் அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய, அது ரொம்ப முக்கியமாக இந்தியன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பழைய துபாயில் ஒரு மிகப்பெரிய ஏரியா என்னென்னா கராமா. அந்த கராமாவில் வந்து ஒரு பார்ட்டு விழுந்து பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுபோக ஷார்ஜாவில் ரோலாவில் விழுந்திருக்குன்றாங்க, உம்மல்கல்ல விழுந்திருக்குன்றாங்க. இது வந்து எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ இது இன்டர்செப்ட் பண்ணாங்க, எங்கெங்கே விழுந்திருக்குன்னு தெரியல. விழுந்து பார்த்தா பயங்கரமாக விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜுமேரா பீச் சைடில் அங்கே ஒரு இதில் விழுந்து கிடந்துச்சு. அது ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விழுந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா இவங்க அடிக்கிற அடி, இவங்க ரிட்டாலியேட் பண்ணுற, இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தின் டாலஸ்ட் டவர் புர்ஜ் கலீஃபா, அதில் ஐ திங்க் 165 மாடி இருக்குது. அத்தனையும் காலி பண்ணியிருக்காங்க. என்ன பயந்து போய் அங்கே இருக்க வேண்டாம்னு காலி பண்ணியிருக்காங்க. அதுபோக என்ன, அது காலி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு மாடியிலேயே எத்தனை பேர் இருப்பாங்க? 165 மாடி. போக போக வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது, சிறுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கீழே இருந்து எவ்வளோ பேர், எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க அவ்வளோ பேரையும் காலி பண்ணி எங்கே வைக்க போகிறாங்க? திரும்ப இன்னொரு இடத்துல விழுந்து என்ன செய்கிறது அப்படின்னு பயந்து போய் கிடக்காங்க. இத்தனைக்கும் ஈரான் நேரடியாக துபாயோட சிட்டிக்குள்ளே தாக்கலை. ஆனால் துபாயை தாண்டி கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வந்து அந்த அல்தஃப்ரா, இந்த அலைன் போகிற ரோட்டில் இது அமெரிக்க ஏர்பேஸ், அது போகும்போது இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. அது விழுந்தது அவ்வளோ டேமேஜ். ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து ஷார்ஜாலையா உம்மல்கல்லையா அங்கே அந்த பார்ட்டு வந்து அடித்து விழுந்ததில் ஒருத்தர், உங்களுக்கு நாங்கள் இதில் நினைக்கிறேன் வந்த தகவல், ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடி பின்னிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிசைலை வச்சு அது மழை மாதிரி பொழிகிறாங்க. அதாவது ஈரான் வந்து அமைதியாக இருந்துட்டாங்களே, என்னை தொட்டா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா? இவங்க தொட்டா இன்றைக்கி காலையில் ரொம்ப பெரிய இவங்க மாதிரி படான்னு 2 இதில் வந்து 2 இடத்துல போட்டாங்களா? அதில் வந்து இதில் சொல்லியிருந்தோம், இன்னொரு சேனலில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தோம், அங்கே வந்து ஃபைட்டர் ஜெட்டு போய் குண்டு போட்டாங்கன்னு. என்ன நினச்சாங்கன்னா, இது ஃபைட்டர் ஜெட் இல்லை, அது வந்து மிசைல் விழுந்திருக்கு அப்படின்னாங்க. ஃபைட்டர் ஜெட் F-35 போனாலுமே அது வந்து வெறும் குண்டையாக போடுவாங்க. அதில் சுமந்துட்டு போகிற மிசைல் தான். ஆனால் அந்த மிசைல் வந்து இஸ்ரேலேருந்து கிளம்பி போன மிசைல் இல்லை, அது ஃபைட்டர் ஜெட்லேருந்து போய் அங்கே அதுலேருந்து உள்ள மிசைலை போட்டது அப்படிங்கிறது தான். எனிவே என்ன நடந்தாலும் இப்போ என்னென்னா, கத்தார் என்னமோ பஹ்ரைனில் பயங்கரமாக அடி வந்து டேமேஜ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி கத்தார்லேயும் நேரடியாக விழுந்திருக்கு. அங்கே பார்த்தா தீ பிழம்பாக தெரியுது. அதாவது UAE, துபாய், அபுதாபி அந்த சைடில் பார்த்திங்கன்னா நேரடியாக விழலை, அது இன்டர்செப்ட் பண்ணி அதோட பார்ட் விழுந்தே அவ்வளோ டேமேஜ். அங்கே வந்து கத்தாரில் ஒரு மேஜர் பார்ட் எதை நேரடியாக விழுந்து அங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. பஹ்ரைன் வந்து நேரடியாகவே விழுந்துருச்சு. இதை வந்து சவுதி இளவரசர் இது கண்டனம் பண்ணியிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் எப்படின்னா, அரபு நாடுகள் எல்லாம் உண்மையில் பயந்து போய் கிடக்கு. அரபு நாடுகள், அப்புறம் ஈரான் வந்து சதிராட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல், இந்த 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 சூழல் வந்து உண்மையிலே விரும்பத்தகாத சூழல் தான். ஆனால் வேறு வழி இல்லை. இஸ்ரேல் வந்து பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இனி வந்து முடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். யார், நம்ம ஈரான் முடிவு பண்ணணும். அதுக்கடையில் திரும்ப ஈரானை வந்து எப்படி சல்லடை போடுவாங்க. அப்படி ஈரானை சல்லடை போடும்போது இப்போ இன்றைக்கி தான் வந்து இவர் புட்டின் பயங்கரமாக அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ட்ரம்புக்கு எதிராக. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி.